மியூசிக் டைரக்டர் பதில் சொல்லுங்க. நீங்க வந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னீங்க? பத்திரிகையாளர் நீங்க இல்லைன்னா நாங்க இல்லைன்னு சொன்னீங்களா சொல்லையா? சார் அதுதான் சார் டெஃபினெட்லி டுவர்ட்ஸ் இல்ல கண்டிப்பா சார் டுவர்ட்ஸ் எண்ட் Q&A இல்ல கண்டிப்பா எண்ட்ல Q&A செஷன் இருக்கு, அப்ப கண்டிப்பா அது பேசலாம் சார். நீங்க வந்து பேர் போட மாட்டேன்னு அவர் பதில் சொல்லுன்றதுதான். அன்புள்ள பத்திரிகை சகோதரர்கள், மீடியா சகோதரர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த ஒரு 2-3 வருஷமாவே நம்ம இப்போ தேட்டருக்கு போய் படம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரத்தம், ஜாதி, மேல் ஜாதி, கீழ் ஜாதி, தாழ்வு, அந்த மாதிரியா நிறைய சோகமான படங்களும் நிறைய வந்துட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஐடியா ஒன்று தோணுச்சு. அந்த ஐடியா வந்து பிரபுதேவா மாஸ்டர்கிட்ட போய் சொல்கிறேன். இது எப்படின்னா 2 ஹீரோ, ஒரு ஹீரோ வந்து டெட் பாடி, இன்னொரு ஹீரோ அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போகிற இன்னொரு கேரக்டர். 2 ஹீரோ தான் ஒரு கதை. ஒரு சின்ன ஐடியா, ஒரு காமெடி அவுட்லைன் தோணுச்சு. அதை பிரபுதேவா மாஸ்டர் போய் சொல்கிறேன். அவர் ஃபுல் கதை கேட்டுட்டு அவர்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, டெட் பாடியாக நடிக்கிறது இன்னொரு ஹீரோ, அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போகிறது நீங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அவர் மாஸ்டர் வந்து கதை கேட்டுட்டு, கதை சூப்பராக இருக்கு, நான் பண்ணுற சக்தி, பட் நான் டெட் பாடியாக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மாஸ்டர் நீங்கள் டெட் பாடியா? நீங்கள் ஒரு டான்ஸர், உங்கள் பாடி லாங்குவேஜோ வேறவா இருக்கும், நீங்கள் டெட் பாடினா ஆடியன்ஸ் எப்படி? இல்லை, இது ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர், நான் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ஹீரோவை ஹீரோயினாக மாற்றி, ஹீரோயின்ஸாக மாற்றி 4 ஹீரோயின் ஆக்கி, அந்த 4 ஹீரோயினும் ஒரு டெட் பாடியை தூக்கிட்டு போகிற மாதிரி கதையை மாற்றினதுக்கு இன்ஸ்பிரேஷனே மாஸ்டர் தான். ஸோ இந்த கதை இவ்வளோ நல்லா வந்திருக்கு. இது ஒரு பேசு பொருளாக இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து மகளிர் மட்டும் நாகேஷ் சார் பண்ணுங்க அதெல்லாம் சொல்கிறாங்க, ஓகே தான். இப்போ ஒரு போலீஸ் கதைன்னா ஒரு வருஷத்தில் 10 படம் வரும். அந்த மாதிரி நிறைய கதைகள் 10 படம் வரும். ஆனால் இது ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் தானே வருது. அது கூட நாகேஷ் சார் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், அவர் ஒரு காமெடியன், அவர் ஒரு 10 நிமிஷம் ஒரு போர்ஷன் பண்ணியிருப்பார் அந்த படத்தில். ஆனால் அந்த ஒரு டெட் பாடின்றத வச்சு 2 மணி நேரம் படத்தில் 1 மணி நேரம் 50 நிமிஷம் டெட் பாடியா ஒரு ஹீரோ நடிக்கிறதுன்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக். அதுக்கு ஸ்கிரிப்ட் பண்றது விளையாட்டு கிடையாது. 1.5 நாள்ல கதை நடக்கும். அந்த 1.5 நாள்ல டெட் பாடி வச்சு மூவ்மெண்ட் பண்ணோம். மாஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் டெட் பாடினோடனே ஈஸியா ஒத்துக்கிட்டாரு. ஓகே டெட் பாடி, நாங்களும் அப்படிதான் நினைச்சோம். ஜாலியா ஷூட்டிங் போனோம். ஃபர்ஸ்ட் டே அது இது எப்படின்னா, டெட் பாடினா ஒரு கண்ணு ஓப்பனா இருக்கும், ஒரு சின்ன இப்ப கை இப்படி வச்சிருந்தா அப்படியே தான் வச்சிருக்கணும், மாற்ற முடியாது. அவ்வளோ ஒரு எல்லாரும் அவர் கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் வந்து அப்படியே இருக்கணும். அது அவரை பொறுத்தவரை ரொம்ப கஷ்டம். அவர் சும்மாவே இருக்க மாட்டாரு, ஏதாவது ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணிட்டு இருக்கிறவர். அவர் அந்த மாதிரி வச்சு பண்ணது, அவர் அதை கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப நாளாக அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங் ஆயிடுச்சு. நான் கூட வந்து மாஸ்டர் ஏதாவது கொஞ்சம் சின்ன இதுவாச்சுன்னா ஒரு கண்ணு பிளிங்க் ஏதாவது நான் மானிட்டர் பார்த்து இது வேணா சிஜியில் கூட பண்ணிக்கலாம் மாஸ்டர் அப்படின்னு சொல்ல, நோ இது கூட பண்ண மாட்டேனே, நான் 1 மோர் பண்ணுன்னு சொல்லிட்டு அவரே கேட்டு வாங்கி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணாரு. படம் வந்து அன்இமேஜினபிளா ஒரு ட்ரெண்டிங் மூவியா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா நிறைய படங்கள் பார்த்து ஒரே பேட்டர்ன்ல இருக்கிறதுக்கு ஒரு புதுசான ஒரு படமா இருக்கும். ரிலீஸ் ஆகிற டைமும் சூப்பரான ஒரு டைம், அருமையான டைம். அருமையான என்னோட பிரதர் சக்தி, என் பேர் தான். அவர் வந்து எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய, இந்த படத்துக்கு ஒரு சக்தின்னு சொல்லலாம். அப்படி அவர் கிடைச்சது. அவர் தமிழ்நாட்டில் இருக்க மூலம் முடுக்கு இந்து இடுக்கில் இருக்க தேட்டர்லாம் வந்து உட்கார்ந்த இடத்துல ஒரு பட்டன் தட்டி தேட்டர் போடுவார். அவர் இங்கே உள்ள வந்தது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய டானிக்னு சொல்லலாம். அதே மாதிரி
ஒரு படம் நல்லா வர்றதுக்கு கதை எவ்வளவு முக்கியமோ காசு அவ்வளவு முக்கியம். இந்த படத்தை தான் வந்திருக்கேன். நீங்க கதை கேளுங்க. கதை உங்களுக்கு நீங்க அட்லீஸ்ட் ஒரு சஜஷனாவது கொடுங்க. நீங்க காமெடி படம், என் படம் நிறைய பார்த்துருக்கேன்னு சொன்னாரு, இது ஒரு காமெடி படம் தானே, நீங்க வந்து கதை மட்டும் கேளுங்க அப்படின்னு கம்பல் பண்ணி கதை கேட்க வைக்க. சரி சார், நான் நைட்டு ஒரு 8-9 மணிக்கு நீங்க ரூம்ல இருங்க வர்றேன்னு சொல்றாரு. அவர் வந்தது அரௌண்ட் 11 o'clock வர்றாரு நைட்டு. பாம்பேல நைட்லாம் ஒரு டைம் கிடையாது. ஸோ 11 மணிக்கு வர்றாரு. அவரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க. கிட்டத்தட்ட 2 மணிக்கு கதை சொல்லி முடிக்கிறேன். நானும் ஒரு வெறித்தனமா நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், ஒரு கதை சொல்ல வந்திருக்கோம், அவரை இம்ப்ரெஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 hours ஒரு படம் பார்க்குற மாதிரி ஷார்ட்டா சொல்றேன். அவர் என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டார். ஒரு 3வது சீன்ல இருந்து சிரிக்கிறார். சிரிச்சு முடிச்சுட்டு என்ன சொன்னார்னா, சார் நான் உண்மையிலே இந்த கதை கேட்டுட்டு அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சு தான் வந்தேன். ஆனா இந்த கதை கேட்டதுக்கு அப்புறம் இவ்வளவு டயர்டா வந்த என்னையே நீங்க வந்து சிரிக்க வச்சிட்டீங்க. இப்ப தியேட்டருக்கு ஒரு ஆடியன்ஸ் ஃப்ரெஷ்ஷா வருவாங்க. இந்த சிரிப்பு ஆடியன்ஸ் சிரிச்சுட்டாங்கன்னா இந்த படம் டெஃபினட்டா ஒர்க் ஆகும். நான் இந்த படம் பண்றேன் சார்னு சொல்லி எனக்கு இந்த நடுராத்திரியில சுதந்திரம் கிடைச்ச மாதிரி நடுராத்திரில இந்த ப்ராஜெக்ட் வந்து கமிட் ஆச்சு. அன்னையில இருந்து அந்த செகண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 2 years-ஆ கேட்டதும் கொடுப்போனே கிருஷ்ணா கிருஷ்ணான்ற மாதிரி நான் கேட்காமலே இந்த படத்துக்கு நிறைய விஷயத்தை அள்ளி கொடுத்தவர் ராஜேந்திரன் சார். நான் இந்த ஆர்டிஸ்ட் சொல்லுவேன், யோகி பாபு வேணும்னா வச்சுக்கலாம் சார், இல்ல ஆல்டர்னேட்டிவ் ஏன் வேணும்னா வச்சுக்கோங்க சார். ஒரு படம் நம்ம எடுத்தோன்னா ஜெயிக்கணும். நான் என்னோட தொழில கிங், அவரோட பிளாட் பிசினஸ்ல அவர் கிங். நான் சினிமா எடுத்தேன்னா நான் அதுல கிங்கா இருக்கணும், ஜெயிக்கணும். ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறதுக்கு நீங்க கதை நல்லா சொல்லிட்டீங்க, அப்ப நான் செலவு பண்ணாதான் படம் நல்லா வரும்னு சொல்லிட்டு இந்த கதை வந்து கொடைக்கானல்ல குற்றாலத்தில் நடக்கிற மாதிரி கதை. அவர் நினைச்சிருந்தா ஏங்க இது மெட்ராஸ்ல நடக்கலாம், பாண்டிச்சேரியில் நடக்கலாம்னு சொல்லலாம். சொன்னா கூட நான் மென்டலா செட் ஆயிடுவேன். ஆனா இல்ல, நம்ம என்ன சொன்னமோ அதை தாண்டி செலவு பண்ணி சாங்ஸ் கூட அதே மாதிரி நம்ம கேட்டதுக்கு மேலேயே அவர் பண்ணதுனாலதான் இன்னைக்கு இந்த படம் இவ்வளவு சிறப்பா வந்திருக்குன்னா கதை மட்டும் கிடையாது, அவரோட இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ப்ராஜெக்ட் அவர் லவ் பண்ணது, அவரோட ட்ரஸ்ட். சாங் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஷூட்டிங் போறோம்னா இல்ல இந்த சாங்கை நீங்க ரஃபா ஷூட் பண்ணுங்க, அதுக்கு ஒரு மானிட்டர் மாதிரி எடுங்க, அதுக்கு 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணுங்கன்னு டம்மியா டான்சர்ஸ் வச்சு பூபதி மாஸ்டர் வச்சு அந்த சாங்கை ஷூட் பண்ணிட்டு அப்புறம் போங்கன்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு ஒரு என்கரேஜ் பண்ற ஒரு ப்ரொடியூசர் இதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம். தேங்க்யூ சார். அதே மாதிரி இந்த படத்துல மாஸ்டரை பத்தி சொல்லவே வேண்டியதில்லை. அவர் வந்து இது என்ன 3வது படம். எங்க 2 பேருக்கும் கண்ணா பின்னான்னு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. வார்த்தை புதுசா இருக்கணும் இல்லையா? ஸோ அவர் சொல்லும் போது நான் புரிஞ்சுக்குவேன், நான் சொல்றேன் அவர் புரிஞ்சுக்குவாரு. அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கனால ஒரு டைரக்டருக்கும் ஹீரோக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் படம் நல்லா வரும். அந்த ஆங்கிள் இது சூப்பர். அதுக்கப்புறம் மடோனா, அவங்கள வந்து நான் ஷூட்டிங்ல வந்து டான் தான் கூப்பிடுவேன். ஏன்னா ஒரு தடவை மைக்ல வந்து மடோனா கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து சார் மடோனான்னு மடோனாங்கிறது மைக்ல சொல்ல வேண்டாம்னா அதுக்கப்புறம் நான் டான் தான் கூப்பிடுவேன். இந்த படத்துல உண்மையிலே டான் மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், எக்ஸலண்ட். அவங்களாம் தமிழ் சினிமாவில் ரெகுலரா நிறைய படம் பண்ணணும். அதுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இருக்கும்னு நான் நம்புறேன். அதே மாதிரி அபிராமி மேடம், அவங்களோட இது எனக்கு 2வது படம். ஏற்கனவே சார்லி சாப்ளின் பண்ணியிருக்கேன். இந்த கதை எழுதும் போதே டக்குன்னு மைண்டுக்கு வந்தது அவங்க தான். அவங்க முதல்ல கன்வின்ஸ் ஆகலைன்னா இது வந்து மதர் கேரக்டரா இருக்காங்க. இல்லைங்க, பேருக்கு தான் மதர்னு தெரியாதுன்னு சொல்லி அவங்க வந்து மொடோனா ஃப்ரெண்டு மாதிரி வருவாங்க படத்துல. ஆல்மோஸ்ட் அந்த அளவுக்கு அவங்க காஸ்டியூம் ஆட்டிடியூட்லாம் இருக்கும். அவங்க வந்து ஆல்மோஸ்ட் இந்த நம்ம சரண்யா மேடம் ஊர்வசிலாம் ஒரு காமெடி ஒன்று பண்ணுவாங்க இல்லையா ரெகுலரா, அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இந்த படத்துல வந்து பட்டையை கிளப்பிட்டாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வேற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ அது மாதிரி ரூபசங்கர் அவர் நிறைய படங்கள் பண்ண, அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அவருக்கு இது 10ஓட ஒரு படம் தான். ஆனா இதுல ஸ்பெஷலா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அது நீங்க படம் வந்தோன்னு தெரிஞ்சுங்க. இந்த படத்தோட கேமராமேன் என்னோட பிரதர் கணேஷ் சந்திரா. போட்டோகிராஃபி வந்து பொதுவாக இந்த மாதிரி காமெடி படத்துக்கு போட்டோகிராஃபி வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கணும். இது ஒரு சில்லுன்னு ஒரு ஆப்பிள் மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஒரு ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்கும் படமே, அந்த மாதிரி எடுத்திருக்காரு. அதுக்கடுத்து மியூசிக். காமெடி படத்துக்கு மியூசிக் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். எங்களுக்கு 2 சாங் தான் சிச்சுவேஷன் அலோவ் பண்ணுது. நான் என்ன பண்ணேன்னா ஒரு 7 சாங் ஆக்கிடும். விட்டு ஒரு 5 இடத்துல போட்டுருவோம்.
ரீரெக்கார்டிங் பதில பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினோட உட்காந்து அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் பேசிட்டே இருப்போம். அப்படி உருவாக்கப்பட்ட பாடல்கள். அதுக்கு ஜி மியூசிக் கிடைச்சது எங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். ஜி ராஜுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துல ஒர்க் பண்ண நிரஞ்சன் எடிட்டர், அவரு சூப்பரா கட்டிங்லாம் சூப்பரா இருக்கும் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி என்னோட கோ டைரக்டர் கார்த்திக், என்னுடைய நண்பர்கள், அவங்க டைரக்டர், அவங்க வந்து கோ டைரக்டர் இல்ல, இந்த படத்துல கோ டைரக்டர், ஃபியூச்சர்ல டைரக்டர்ஸ், அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இந்த படத்தை தமிழகம் எங்கும் வெளியிடும் எனது நண்பர் சக்தி, எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்றென்றும் தேவை என்று உங்கள் பொற்பாதங்களை தொட்டு கேட்டு எனக்கு உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பூபதியை பத்தி சொல்றேன்னு என்னை அப்படியே முறைக்கிறாரு அங்கிருந்து. உண்மையிலே பட்டை கிளப்பிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வேற இடத்துக்கு போவாரு. சூப்பரா பண்ணிருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Thank you so much. சார் அந்த பதில் சொல்லுங்க. அப்ப இந்த நம்ம பிரஸ் மீட் முடியலாம் சார். யார் ஆட இருந்தாங்க அது எனக்கு தெரியும். அவதான் திருடன் ஒத்துனா மௌனம் சம்பந்தத்துக்கு அறிவுரை. பதில் சொல்லுங்க சார். அவ்வளவுதான் சார். அறிவு திருடன் தப்பு சார். அது அலோ பண்ண முடியாது. பேட் எக்ஸாம்பிள் சினிமா ரொம்ப பேட் எக்ஸாம்பிள். எவ்வளவு பிளாகரிசம் இருக்கு. அந்த பிளாகரிசம் உங்க போல ஒரு எஸ்டாப்லிஷ் டைரக்டர் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் நோ பதில் சொல்லுங்க சார். எல்லாருக்கும் தெரியும். நீங்க எல்லாம் நடிச்சவங்க எல்லாரும் நீங்களே பதில் சொல்லிருக்கீங்க. ஆனந்த விடல உங்க இன்டர்வியூல எவ்வளவு புரியுது சார். ஆனந்த விடல அவர் சொல்லிருக்காரு. நான் சொல்லல, அவர் சொல்லிருக்காரு சார். இது ரொம்ப தப்பு சார். இதெல்லாம் ராங் எக்ஸாம்பிள். வாட் பண்ணல பதில் சொல்லாம கடந்து போனீங்கன்னா தப்பு பண்ணது உறுதியாயிடுது சார். உறுதியாகுது. ஒரு கிரியேட்டரோட பாவத்தை சம்பாதிக்கிறீங்க சார். பதில் சொல்றது அவர்தான் சொல்லிருக்காரு. ஆனந்த விடல அவர் வந்து Sir, 1 minute. டைரக்டர் சொல்லிருக்காரு. யாருன்னு அப்ப அது பதில் சொல்லணும் இல்லையா? டைரக்டர் அவர் தானே. அவர் சொல்லல சார். மியூசிக் டைரக்டர் பதில் சொல்லல. அவர் சொல்லல சார். மியூசிக் டைரக்டர் பதில் சொல்லல. செகண்ட் போடுங்க சார். மியூசிக் டைரக்டர் பதில் சொல்லுங்க. இதுக்கு யார் பண்ணா? பாடல் யார் எழுதுனா பதில் சொல்லுங்க. பாடல் யார் எழுதுனா பதில் சொல்லுங்க சார். ப்ளீஸ் கைஸ் ஏன் நாங்க ஏன் கொந்தளிக்கிறோம்னா அவர் இல்ல சார் பஞ்சாயத்து இல்ல உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? இந்த படத்துக்கு அவ்வளோ செலவு பண்றது ப்ரொடியூசர் செலவு பண்ண ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் Q&A.